பீட்ரூட்ல கரண்ட் வருமா? கூகுள் வந்து வரும்னு சொல்லுது. 1 வோல்ட் வரைக்கும் வரும்னு சொல்லுச்சு. இத நான் செக் பண்ணி பார்த்தேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒரு பீட்ரூட் எடுத்து ஒரு பக்கம் காப்பர் வயரையும், இன்னொரு பக்கம் என்னுடைய காம்பஸோட நீடில் ஒண்ணு எடுத்து சொருவி செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு 0.29 வோல்டேஜ், அதாவது 0.3 வோல்டேஜ் கிடைச்சது. ஆனா கூகுள் என்கிட்ட சொன்னது 0.8ல இருந்து 1 வோல்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏன் எனக்கு வோல்டேஜ் கம்மியா வந்துச்சு அப்படின்னா, ஒரு பேட்டரியோட கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காப்பர் பிளேட்டு, ஜிங்க் பிளேட் இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது பீட்ரூட்ல இருக்கிற நேச்சுரல் ஆசிட்ஸ் வந்து எலக்ட்ரோலைட்டா மாறி அது மூலமா நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா நமக்கு 0.8ல இருந்து 1 வோல்ட் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து தியரி படி இது சரி. ஆனா நான் வந்து காப்பர் வயரையும் காம்பஸ் நீடிலையும் யூஸ் பண்ணேன். காம்பஸ் நீடில் அப்படிங்கிறது இரும்பு, ஸ்டீல். அதனால எனக்கு வந்து அதுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப கம்மியா நடந்து வோல்டேஜ் வந்து 0.3 வோல்ட் அளவுக்கு கிடைச்சது. நீங்க உங்க வீட்டுல காப்பர் வயரும் ஜிங்க் பிளேட்டும் இருந்தது அப்படின்னா, ஜிங்க் ஆணி இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 0.8ல இருந்து 1 வோல்டேஜ் வரைக்கும் வரும். வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க மின்சார மனிதன்.